தமிழக அமைச்சரவை இந்த வார இறுதியில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த வார இறுதியில் தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் இந்த வார இறுதியில் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் உட்பட 9 அமைச்சர்கள் ஏற்கனவே பொறுப்பேற்றுள்ளனர். இந்த நிலையில் மற்ற அமைச்சர்களின் தொகுதியும் மற்ற அமைச்சர்களுடைய விரிவாக்கம் இந்த வார இறுதியில் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக அமைச்சரவையில் 22 துறைகளுக்கு அமைச்சர்கள் இன்னும் நியமிக்கப்படாத நிலையில் இந்த வார இறுதியில் முடிவாகும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அமைச்சரவையில் 22 துறைகளுக்கு அமைச்சர்கள் இன்னும் நியமிக்கப்படாத நிலையில் இந்த வார இறுதியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் உட்பட 9 அமைச்சர்கள் ஏற்கனவே பொறுப்பேற்றுள்ளனர். இந்த நிலையில் இந்த வார இறுதியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு தலைமை செய்தியாளர் எழிலரசன் இணைகிறார். எழிலரசன், தொடர்பான விவரம். அதாவது தமிழகத்துல அதிமுக திமுக அல்லாத ஒரு புதிய அரசியல் கட்சி தமிழகத்துல ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. அது தமிழக வெற்றி கழகம். அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். தேர்தல் முடிவில் வெறும் 108 இடங்களை மட்டுமே அவர்கள் கைப்பற்றியிருந்தாலும் கூட தனிப்பெரும் கட்சியாக அவர்கள் இருந்ததன் காரணமாக அவரை ஆட்சி அமைக்க வேண்டும் என ஆளுநர் அழைப்பு விடுத்தார். ஆனாலும் கூட அவர்கள் பெரும்பான்மை, அதாவது மேஜிக் நம்பர் என்று சொல்வார்கள், 118 என்ற சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை இருந்தால்தான் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும். அந்த அடிப்படையில அவர்கள் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் அவர்கள் ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள். ஆட்சி அமைக்கப்பட்டு இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டும் கூட, ஆனால் இன்னும் கூட முழுமையாக அமைச்சரவை என்பது விரிவாக்கம் செய்யப்படாமலேயே இருக்கிறது. இப்போது வரை வெறும் 9 பேர் மட்டும் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அல்லவா? அன்றைய நாள் அவருடன் சேர்ந்து 9 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள். அந்த நிலைமையிலேயே அந்த அமைச்சரவை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்துல முழுவதுமாக எல்லா துறைகளையும் அமைச்சர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இந்த நிலையில மேலும் 22 துறைகள் இப்போது அமைச்சர்கள் இல்லாமல் காலியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த புதியதாக அரசு அமைத்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் என்பது இன்னும் கூடுதலாக 22 அமைச்சர்களை நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது வரை 9 அமைச்சர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். எனவே இந்த நிலைமையில இந்த அமைச்சரவை எப்போது விரிவாக்கம் செய்யப்படும், யாரெல்லாம் அமைச்சராக வரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஏனென்றால் அமைச்சர்களை நியமித்து அந்த அமைச்சர்களுடைய தலைமையில் தான் அந்தந்த துறை என்பது இயங்க வேண்டும். அந்த அமைச்சர்களுடைய உத்தரவின் பேரில் தான் அமைச்சரவையில் இருக்கிற அந்த அதிகாரிகள், IAS அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அதன் கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உத்தரவிட வேண்டிய இடத்துல அமைச்சர்கள் இருக்கிறார்கள். எனவே தலை இல்லாமல் இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைமையில தலை இல்லாமல் அந்த துறைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அமைச்சர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும். அப்படி நியமித்தால்தான் அந்த அரசு இயந்திரம் வேகமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே உடனடியாக அமைச்சர்களை நியமிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் கோரிக்கையும் தமிழகத்துல இருந்து கொண்டிருக்கிற நிலைமையில விரைவாக, அதாவது இன்னும் சில நாட்கள்ல அந்த அமைச்சரவை என்பது விரிவாக்கம் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது அமைச்சர்களாக பொறுப்பேற்பதற்கான இலாக்கா கடந்த 17ஆம் தேதி ஒதுக்கப்பட்டது. இந்த நிலைமையில 22 துறைகள் காலியாக இருக்கிறது என்ற சூழல்ல விரைவாக அந்த அமைச்சர்கள் நியமிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலைமையில அந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கிற இந்த சூழ்நிலையில அவர்களுக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை வழங்கிய காங்கிரஸ் கட்சி 2 அமைச்சர்களை பெறுகிற சூழல் உருவாகி இருக்கிறது. அவர்கள் யார் யார் என்ற அந்த தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. உத்தேசமாக 2 பேருக்கு காங்கிரஸ் கட்சியில அமைச்சர் பதவி வழங்க இருப்பதற்கான சூழல் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அமைச்சரவை விரிவாக்கம் விரைவில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் நமக்கு தற்போது வந்திருக்கிறது. அதாவது இந்த வார இறுதியில
அமைச்சரவை என்பது முழுவதுமாக விரிவாக்கம் செய்யப்பட்டுவிடும். அனைத்து துறைகளுக்கும் அமைச்சர்கள் தேர்வு செய்யப்பட்டு விடுவார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எழிலரசன், தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி.